ப்ரெக்னன்சி டைமில் எல்லாருக்கும் காமனாக வரக்கூடிய 4 கொஸ்டின்ஸ் டவுட் இருக்குங்க. ஃபர்ஸ்ட், எனக்கு வயிறே தெரியல டாக்டர், குழந்தை நல்லா வளருதா அப்படின்னு கேட்பாங்க. குழந்தை வளர்ச்சின்றது நம்மளால ஸ்கேனில் அவங்க வெயிட்டை பார்த்து தான் சொல்ல முடியும். ஒருத்தவங்க எவ்வளோ ஹைட் இருக்காங்களோ அதை பொறுத்து வயிறு எப்போ தெரிய ஆரம்பிக்கும் அப்படின்றது. ரெண்டாவது, எனக்கு ப்ரெக்னன்சி சமயத்தில் வாந்தியே எடுக்கல டாக்டர், எனக்கு குழந்தை நல்லா தான் வளருவாங்களா அப்படின்னு கேட்பாங்க. வாமிட்டிங்ன்றது ஒரு ஒரு மதரை பொறுத்துங்க. ஒரு சிலவங்களுக்கு அளவுக்கு அதிகமாக வாமிட்டிங் இருக்கும், ஒரு சிலருக்கு வாந்தியே இல்லாமல் இருக்கும். அதுக்கும் குழந்தை வளர்ச்சிக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. 3வது பார்த்தீங்கன்னா, டெலிவரிக்கு அப்புறமா ஸ்டிச்சஸ் போட்டதுனால நெறைய பேருக்கு சூடா சாப்பாடு சாப்பிட மாட்டாங்க, குடுக்கவும் மாட்டாங்க. இது கரெக்ட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாதுங்க. ஸ்டிச்சஸ்க்கும் சூடா சாப்பாடு சாப்பிட்றதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. தாராளமா நம்ம அவங்களுக்கு பிடிச்ச மாரி சூடாவோ, இல்லாட்டி கோல்டா இருக்க ஃபுட்டோ குடுக்கலாம். 4வது என்ன டவுட் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரெக்னென்ட்டா இருக்கேன் டாக்டர், எனக்கு தைராய்டு வந்துருச்சு, சுகர் வந்துருச்சு, அதுக்கு மாத்திரை ஆரம்பிச்சா நான் லைஃப் லாங் எடுத்துக்கணுமா அப்படின்னு கேட்பாங்க. அந்த மாரி கிடையாதுங்க. ப்ரெக்னன்சி அப்போ அந்த ஹார்மோன் பிரச்சனை இருக்கிறதுனால கொஞ்சம் மேலே ஏறும் அப்படின்னா மெடிசின்ஸ் கொடுப்போம். டெலிவரி முடிச்சதுக்கப்புறமா லெவல்ஸ் செக் பண்ணி பார்த்துட்டு தைராய்டு மெடிசின்ஸ் வேணுமா, இல்லை சுகர் மெடிசின்ஸ் வேணுமா, இல்லை டிஸ்கன்டினியூ பண்ணலாமான்றது டாக்டர் டிசைட் பண்ணுவாங்க.